ஒவ்வொரு பகுதியிலும் தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாய் அவருடைய மகிமை வெளிப்படும்படியாய் ஜெபிப்போம். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் தேவ கிருபை இந்த இடத்திலே வாசமாயிருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். வந்தவர்கள் வறுமையாய் போகாதபடி உன்னத உயிர் தொடர்ந்த இயேசுவின் வல்லமையை பெற்றுக் கொண்டவர்களாய், இயேசுவின் கிருபையை பெற்றுக் கொண்டவர்களாய் திரும்பி செல்ல நாம் ஜெபிப்போம். ஒரு ஆத்மா வீட்டில் இருக்கக்கூடாது. எல்லோரும் ஏகோபித்து ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிப்பதற்கு, அவரை துதிப்பதற்கு ஆண்டவர் பலன் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக யாராவது ஒருவர் சுருக்கமாக ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். உம்மாலே எல்லா நன்மையும் பெற்று வாழ்ந்தபடியே வாழை பிள்ளைகள் ஜீவிக்க வருகின்ற மக்களை ஏற்ற வேலை முழுமை அழைத்தவர் ஏற்பட்ட ஐக்கியத்தை கலந்து கொண்டு மற்றும் நன்மையில் தொழிலாக ஐக்கியத்தை கலந்து கொண்ட கருத்தர்கள் மற்றும் உங்களுடைய ரத்தத்தையும் உங்களுடைய அப்பத்தையும் வாழ்கின்ற போது கர்த்தாவே நாங்கள் அதில் எப்பொழுதும் ஜீவன் பெற்று புத்துணர்ச்சி பெற்று வாழ்வதற்கான வழி நாங்கள் வாழ்ந்த தேவனைகளை ஜெயம் ஜெயம் என்று நாங்கள் வாழ கர்த்தரை பெற்றிருக்கிறோம். மீதான நேரத்தில் ராஜா நீரே பொருட்களோடு மரணம் ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்து நின்று 100வது பாடலை நாம் பாடுவோம். இசைய பாடல் புத்தகத்திலே 100வது பாடலை நாம் பாடுவோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இதை கர்த்தர் உண்டு பண்ணினால் இதனை கழிவு மகிழ கடவோம். பூமியின் குடிகள் எல்லோரும் கர்த்தருக்கு விரும்பாய் பாடுகள்.
மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதியின் முன் வாருங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்க விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாக. அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு இருக்கும் பணிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினை புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்கள் அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கருத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடி சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபடுவருமாயிருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறாயிருப்போம். சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லவருடைய அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பு பெறுவதற்கு நாம் செய்த பல விதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் சந்நிதி மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கில் நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டும் என்று அவருடைய திருக்கரங்களில் ஆளுநர் பெற்றுக் கொண்ட மேன்மையாளர்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த உழைப்புகளை பிரஸ்தாபனவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற நேரத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது விசேஷத்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே வந்திருக்கிற நாம் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரமகிருபாசனை சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். யாவரும் இணைந்து பாவ அறிக்கை ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் பிதாவே, செய்யாமல் செய்து வந்தோம். எங்களுக்கு சுமை இல்லை, ஆனாலும் ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் தந்தையை, இந்த காலை வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் வரைக்கும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வந்தவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் கூட உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உம்முடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடும்படியாய் திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ தந்த கிருபைகளுக்காய், உம்முடைய மேலான அன்புக்காய் பரலோகத்தின் தந்தையை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கு கிடைக்க கூடாத ஒரு நல்ல சிலாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளாய்களுக்கு நீ தந்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்த பிள்ளைகளுக்காய் உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை சீக்கிரமாய் மத்தியிலே கொண்டு வருவீராக. நாங்கள் யாவரும் இணைந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஆவியானவரை உருவாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோமையா. வந்தவர்கள் பெருமையாய் புகாதபடி தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் பெற்ற ஆண்டவரே உமக்கு சாட்சி உள்ள கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்படியான கிருபைகளை அனைத்து பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்தை ஆண்டவரை ஆளுகை செய்கிற அதிகாரம் படைத்த அனைவரையும் சமூகத்தில் வைக்கிறோம் ஐயா. எல்லோரும் இணைந்து ஆண்டவரே அந்த உலகத்தின் மக்கள் நீதியாய் நியாயம் இருப்பதற்கு என் ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே பயன் அளிக்கக்கூடிய ஆண்டவரே ஒரு நல்ல ராஜ்யத்தையும் ஆண்டவரே நல்ல ஆட்சியும் கொடுக்கும்படியான கிருபைகளை அவருடைய வாழ்க்கையில் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. வறுமை கொட்டில் கீழே இருக்கிற அநேக லட்சமான குடும்பங்கள் உண்டு ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஐயா. எல்லோரும் ஆண்டவரே அவங்களுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றுமாண்டப்பா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களையும் எடுத்து போடுவோம்ப்பா. அனுதின ஆகாரத்தை கட்டளிடுவீராக. அனுதினம் ஆண்டவரை கொடுக்கிற உடையை கட்டளிடுவீராக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இடப்படத்தை தருவீராக ஆண்டவரே. எல்லாருடைய வறுமையை நீக்கி ஆண்டவரே இந்திய தேசத்தை ஆண்டவரே ஒரு செழுமையான தேசமாய் மாற்றுவீராக. ஒரு ஆசீர்வாதத்தின் தேசமாய் மாற்றுவீராக. இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கொடான மக்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரே உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களிலும் பாய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காக பாடுபட்டு சிறையில் வரையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்னும் ஜீவிக்கிறவராய் உயிருள்ள தேவனாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி எல்லா மக்களும் விசுவாசித்து நம்பியும் பின்தொடர்வதற்கு ஆவியானவரின் பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேசம் முழுவதும் நடைபெறுகின்ற ஊழியத்தை சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. அனைத்து ஊழியர்களையும் தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா.
அப்பா. ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகளை மாற்றி போட்டு ஆண்டவரே, எல்லோரும் ஆண்டவரே ஏகோபித்துமை ஆராதிப்பதற்கு ஆண்டவரே வழி வாசல்களை என் தேவன் திறந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளின் சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. எல்லாருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மறுபடியும் இயேசு உயிர்த்தெழுந்தவராய் ஜீவனுள்ள தேவனாய் வாழ்க்கையில் இருந்தவர்களை உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவரும் வல்லவருமாய் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உலக நாடுகளுக்காக சமூகத்தில் வருகிறோம் அப்பா. அநேக நாடுகள் ஆண்டவரே யுத்தத்திலே குதித்து ஆண்டவரே ஒவ்வொரு நாடும் ஆண்டவரே அநேக கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. மக்களுடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள் ஆண்டவரே. அந்த தலைவர்களுக்கு ஆண்டவரே நீர் சமாதானத்தை கட்டளையிடுவீராக, அன்பை கட்டளையிடுவீராக. யுத்தங்கள் ஓயட்டும் ஆண்டவரே, தீவிரவாத செயல்கள் முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் எல்லா மக்களும் ஆண்டவரே சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ்கிற ஒரு அனுபவத்தை எல்லா தேசத்திலும் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பிள்ளைகளையும் குடும்பங்களையும் இழந்து தவிக்கிற ஆண்டவரே கொடான கோடி குடும்பங்கள் இருக்கிறது ஆண்டவரே. அந்த யுத்தத்தை நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் ஐயா. என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகுது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை ஆண்டவரே. உடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே சீக்கிரமாய் ஆண்டவரே ஒரு முடிவு வரப்போகிறது ஆண்டவரே. இந்த உலகத்திற்கு வரப்போகிறது ஆண்டவரே. அது இதை காட்டுகிறது ஆண்டவரே. இது சாட்சியாய் காட்டுகிறது ஆண்டவரே. எங்கள் கண்கள் எல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆவியானவரே எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. நாங்கள் எல்லோரும் தகுதியுள்ள பாத்திரங்களாய் ஆண்டவரே உம்முடைய வருகை எப்பொழுது இருந்தாலும் ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் ஜீவன் எடுக்கப்பட்ட போனாலும் ஆண்டவரே உடைய ராஜ்யத்திலே நாங்கள் வரும்படியான கிருபைகளை உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாயகனை நாங்கள் தரிசிக்கும் ஒரு அனுபவத்தை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவராய் வல்லவராய் பரிசுத்தராய் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடினால் உமக்கு கொடானபடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் சீக்கிரமாய் கொண்டு வரும் ஆண்டவரே. நாங்கள் யாவரும் இணைந்து நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை எங்கள் வாழ்க்கையில் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உடனே எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை நீர் அங்கீகரித்துக் கொள்வீராக. இந்த ஆராதனையின் மூலமானவரை நீர் மகிமைப்படுவீராக. எங்கள் ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரித்துக் கொள்வீராக. உடனே நீங்களை ஆசீர்வதி வழி நடத்தும் மீட்பராகிய இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. 517வது பக்கத்தில் உள்ள விசேஷத்தை ஜெபத்தை நாம் எடுப்போம். ஈஸ்டர் பண்டிகைக்கான ஜெபம். சர்வவல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஏகசுதனாகிய இயேசு கிறிஸ்துவினால் மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவ வாசலை திறந்தீரே. எங்களுக்கு முன் சொல்லும் அது விசேஷ கிருபையினால் தேவர்கள் மனதில் நல் விருப்பங்களை உண்டு பண்ணுகிறது போல இடைவிடாமல் துணை நிற்கும் கிருபையினால் அவ்விருப்பங்கள் நற்கிரைகளாய் பயன்படும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக என்னென்னைக்கு ஜீவித்து அரசாளுகிற எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரிசுத்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அதுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்காமல் தீர்வு ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்குள்ளே. ஆமென். காரணம் முதலாவது வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் வாசிக்க கேட்போம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஏசாயா 25 1 முதல் 12 முடிய. கர்த்தாவே, நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீ நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாலுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை உராயிராதபடிக்கும் என்றென்றைக்கும் கட்டப்படாது படிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலே மோதியடிக்கிற பெரும் வெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளிவனுக்கு இடனும் பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு உதுக்கும் நீளமான நீர். வறட்சியான இடத்தின் காங்கே மேகத்தினால் தணிவது போல்
அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவீர். மேகத்தின் இழினாலே வெளியில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தனியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அதி கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நீளமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாய் இருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையின் மேலே அகட்டி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராக தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கூலம் எருக்களத்திலே மிதிக்கப்படுவது போல் மோசே அவரின் கீழ் மிதிக்கப்பட்டு போம். நிந்திக்கிறவன் நிந்திக்கத்துக்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர் தமது கைகளை அவர்கள் நடுவிலே விரித்தி அவர்கள் பெருமையும் அவர்கள் கைகளின் சந்தர்ப்பணைகளையும் தாழ்த்தி விடுவார். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே கூலாக அளிப்பார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேதப்பாடு வாசித்தாயிற்று. கர்த்தராவே இந்த முதலாவது வேதபாடத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. யாவரும் எழுந்து நின்று 113வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். Psalm 113. நூற்றி 13ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. உன்னதங்களை வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சேர்ந்து வாசிப்போம். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமி படைத்த சர்வதேவனாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னியாகுமரியார் பதிவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுநாரையிட்டு மறித்து அடக்கப்பட்டு மகாத்மிகிறார். 3ஆம் நாள் மறித்து எழுதினார். மரணத்துக்கு ஏறி அவர்களோரையும் கர்த்தரின் நியாயத்தில் வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக திருமணத்தையும் இரண்டாம் வேதபாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். Matthew chapter 28 verse 1 to 10. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்போது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதில் மேல் உட்கார்ந்தார். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி,
நீங்கள் பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மருத்துவரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இரண்டாவது வேத பாடத்தை ஆண்டவர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லலாம். Hebrews 12:1 Thunder into Dolomite, Model Hebrews 10:9. How God accepted you, accept each other. Yeah. வசனம் சொன்ன பிள்ளைகளே கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாடுகிறவர்கள் இன்று தன்னுடைய பிறந்த நாளை சகோதரர் குணசீலன் ஐயா அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இன்று தன்னுடைய பிறந்த நாளை சகோதரர் குணசீலன் ஐயா அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஜெபம் செய்வோம். அன்பு தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. வசனம் சொன்ன நம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. சிறு வயது முதல் தேவ ஞானத்திலும் உலக ஞானத்திலும் வளரும்படியான கிருபைகளை தருவீராக. அந்த பிள்ளைகள் இந்த உலக வாழ்க்கையிலே எந்த பாதையிலே முன்னேற்றத்திலே அவர்கள் கடந்து செல்ல விரும்புகிறார்களோ அதிலே வெற்றி நின்ற பிள்ளைகளுக்கு கட்டளிடுவீராக. ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில உயர்வுகளை கட்டளிடுவீராக. இந்த உலகத்திலே எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகள் சுதந்திரத்துக் கொள்ளும்படியான கிருபைகளை தருவீராக. உங்களுடைய பிள்ளைகளின் பெயரை எல்லா இடத்திலும் சாட்சியாய் பகிர்ந்து கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. எந்த விதமான ஆசமோசங்கள் வியாதிகள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அணுகாதபடி உலக ஞானத்தினாலும் பரம ஞானத்தினாலும் உலகத்தினுடைய அனைத்து ஆசீர்வாதத்தினாலும் அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. விசேஷமாய் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற குணசீலன் ஐயாவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இத்தனை ஆண்டுகள் அவரை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வந்திருக்கிறது ஆண்டவரே. ஊழியர்களிலே எடுத்து பயன்படுத்தி இருக்கிறது ஆண்டவரே. திருச்சபையிலே எடுத்து பயன்படுத்தி இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு புதிய ஆண்டை உங்களுடைய வாழ்க்கையில் கூட்டி கொடுத்திருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. பலவீனங்கள் எல்லாம் மாற்றப்படுவீராக ஆண்டவரே. ஆவியானவரே, முழு பலத்தோடு இந்த புதிய வருடத்திலே அவன் ஜீவிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக ஆண்டவரே. இன்னும் திருச்சபையை கட்டி எழுப்புற பணியிலே இந்த வருடத்திலே மகனை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய எண்ணத்தின் விருப்பங்களை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து இந்த புதிய ஆண்டு முழுவதும் அவருடைய வாழ்க்கையில் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து மகனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். புதிய கனம் மகிமை எல்லாவற்றும் மக்கள் செலுத்துகிறேன். மீட்பராகிய இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இப்பொழுது நாம் சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் புரோகிராமுக்காக நாம் கடந்து செல்வோம். முதலாவது ஜென்சியா பாடல்.
के लिए राज बन गए, जीवन में ऐसा काम कर गए, बाप मेरे श्राप मेरे चलते बन गए। दिल में ऐसे बस गए, जिंदगी भर के लिए राज बन गए, जीवन में ऐसा काम कर गए, बाप मेरे श्राप मेरे चलते बन गए। मेरे श्राप मेरे चलते बन गए। ஒரு பாடல் போடுவாங்க. Disconnected.